ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் நெல்லிக்காயை வச்சு ஒரே இதில் எப்படி ஒரு ஊறுகாய் ஒரு துவையல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 10 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நெல்லிக்காயை வதக்கிக்கணும். நான் இதில் 5 தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு பேட்ச் வதக்கி எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் 10 நெல்லிக்காயுமே ஒரே கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால இந்த ஊறுகாயும் 2லிருந்து 3 வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். துவையலும் கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நெல்லிக்காயை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அப்பப்போ வதக்கி விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது கலர் மாற ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துட்டு நல்லா வேக ஆரம்பிக்கும். அது மூடியெல்லாம் வைக்காதீங்க, ஓப்பன்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இதுக்கு நீங்கள் தண்ணியையும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா கரண்டி நெல்லிக்காய்க்குள்ளே போகணும். அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நெல்லிக்காய் நல்லா வதங்கி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி நெல்லிக்காயை வெளியில் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற விடுங்க. இது ஆறிச்சு அப்படின்னா நெல்லிக்காய் தனியாக கட் பண்ணி தனித்தனி பீஸாக எடுத்து தரலாம். இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சோன்னே அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட எடுத்து நல்லா வதக்கிக்கணும். வாசனைக்காக தான் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கலர் மாறிடும். ப்ரௌன் கலரில் கலர் மாறினதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நான் இப்போது ஊறுகாய் துவையல் 2த்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 16 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட்டியோ கம்மி பண்ணியோ மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகாயை வேறு எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் ஊற்றாமல் எண்ணெய் சட்டியில் இருக்க எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. மிளகா நல்லா உப்பி வரும். அதுதான் மிளகா வதங்கியிருக்கு அப்படின்றதுக்கான அடையாளம். நல்லா கலர் மாறி உப்பி வந்துருச்சு அப்படின்னா மிளகாயை நீங்கள் தனியாக எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறணும். சூடாக எதையுமே போட்டு அரைச்சிடாதீங்க. மிளகாயை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மிக்சியில் கிட்டத்தட்ட ஒரு 10 மிளகா வெந்தயத்தை போட்டுட்டு அதோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன். நான் நல்ல பவுடர் ஆகிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்சியில் இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இது நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம். நல்லா பவுடர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு அது பவுடர் ஆகணும். மிளகா விதையெல்லாம் இல்லாமல் இந்த பவுடர் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காயை நான் இந்த மாதிரி பீசஸாக உரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நைஃபை வச்சு கட் பண்ணிங்கன்னா உடனே கட் ஆகிடும். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கணும். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 5 நெல்லிக்காய், அதோட இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை உள்ளே போட்டுடணும். கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்க விடுங்க. இது நல்லா வதங்கணும். இந்த பொடியை சேர்த்து வதக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எண்ணெய்க்கு ஏற்ற உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது நல்ல எண்ணெயில் வதங்கும் போது உப்பு பாருங்கள். உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாகவோ கூடவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மிச்சம் எடுத்து வச்சுருக்க 5 மிளகாயில் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இது நம்ம துவையலுக்காக. இந்த மாதிரி இதையுமே நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கு கேப்பில் இது ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் எடுத்துடலாம். இப்போது மிச்சம் இருக்க நெல்லிக்காய் இதில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான
நெல்லிக்காய் துவையல் ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஸி ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.